என்ன தூக்கம் வருதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. ராத்திரி முழுக்க நீ நிறையா ஃபோனை போட்டு கேட்டுட்ட. ஒரு யூஸும் இல்லை. ஆனால் நடப்பயணம் போகிற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்க. என் நிலைமை நான் நடக்கிறேன், நீ ஏன் தேவையில்லாம என் கூடயே தெரியற? பொறுப்புமா, பொறுப்பு. என்ன அப்படி பார்க்குற? இந்த ராத்திரி நேரத்தில் உன்னை அம்போன்னு தனியாக விட்டு போக முடியுமா? போனா எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆகலைன்னா பரவாயில்ல. ஏதாவது ஆச்சுன்னா மதனிக்கு யார் பதில் சொல்றது? நான் தானே சொல்லணும். மீனாட்சி, என்ன மாமா இந்த நேரத்துல நீங்க இங்க? உனக்கு இன்னும் தங்குறதுக்கு வீடு கிடைக்கலன்னு ஜீவா சொன்னான். எங்க வீட்லயும் உன்னை தங்க வைக்க முடியாம போயிடுச்சு, மன்னிச்சுக்கம்மா. ஐயோ மாமா, என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் ஜீவா, ராத்திரி பூரா இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கீங்களா? வேற என்னப்பா பண்றது? அப்பதான் நல்லா வேலையை பார்த்து விட்டுருச்சு. மீனாட்சி அவ ஃப்ரெண்டுக்கு எல்லார்ட்டையும் கேட்டா யாருனாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. என் ஃப்ரெண்டு வர அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா ஹாஸ்டல்ல. ஆமா, இந்த நேரத்துல போனா அங்க உள்ள விடுவாங்களாமா? அப்பா, நாங்க அங்க போறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் அவங்க ரூம்ல ஃபுல்லா உட்காந்து செட்டில் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. நானும் கூட வரேன். ஏய், நாங்க போறது லேடிஸ் ஹாஸ்டல். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பையனெல்லாம் கூட்டிட்டு போனா விட மாட்டாங்க. அதுவும் நீ வேற பார்க்க கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்க. ஏய், ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப அதானே முக்கியம். அங்க கேட்டு கூட அப்புறம் திறக்க மாட்டாங்க, பாத்துக்கோ. நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். ஓவரா பேசுற. வாங்க போறேன் என்கிட்ட. சரி, கூட்டு போ. ஜாக்கிரதானே? அதெல்லாம் நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். ஜாக்கிரதையா இருக்க சொன்னது ஒன்னே இல்லம்மா, மீனாட்சிய உன் கூட வரல. பா, இவனை கொஞ்சம் என்னன்னு கேளுப்பா. சரிம்மா, கூட்டு போ. நேரம் வேற ஆகுது. அந்த புள்ள வேற ரொம்ப டயர்டா இருக்கு. சரிப்பா. நீங்க வேற இவன் கூட போறீங்க. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஏய், உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய்யு. போ. வரேன் மாமா. சரிம்மா. பத்திரம். இந்த ரூம் தான். டபுள் காட் இருக்கு. நீங்க இந்த பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? ஃபீஸ் அதிகமா இருக்குமோ? இல்லடி, ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். மற்ற இடத்துக்கு போனா பே அதிகமா கேட்பாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கம்மி தான். ஓ, மீனாட்சி, உங்களுக்கு இங்க ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல தான் நின்னுட்டு இருந்தேன். இது எனக்கு மாளிகை மாதிரி. ஃபீஸும் அதிகமா இல்ல, கம்மியா தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வேற இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணா சொல்லுங்க. கடை பக்கத்துல தான் இருக்கு. திங்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருந்து 500 மீட்டர் போனா இருக்கு. சோ மேக்ஸிமம் எல்லாமே அவைலபிள் இருக்கு. வேற ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? எங்க, எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நைட்டு ஃபுல்லா ரூம் தேடி சுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து கேன்டீன்ல டிஃபன் ரெடி ஆக டைம் ஆகும். ஆனா டீ போட்டிருப்பாங்க. நான் போய் உங்க 2 பேருக்கும் எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கயல். நீ மட்டும் கரெக்டான நேரத்துல என்னை கூட்டிட்டு வரலன்னா நான் எங்க போயிருப்பேன்னு எனக்கே தெரியல. ஐயோ பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நம்ம எப்படியும் எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. இன்னைக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணா இன்னொரு நாள் நீங்க எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். இருந்தாலும் இந்த டைம்ல நீ எனக்கு பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய ஹெல்ப். தேங்க்ஸ். ஆனா இந்த தேங்க்ஸ நீங்க ஜீவாக்கு தான் சொல்லணும்.
அவன் தான் எனக்கு கால் பண்ணி உன் ஃப்ரெண்டு யாராவது ஹாஸ்டல்ல தங்கியிருந்தா உடனே சொல்லுன்னு கேட்டான். ரொம்ப தேங்க்ஸ் கையில. ஐயோ பரவாயில்ல, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? என் ஃப்ரெண்டும் இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கா. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு அம்மா கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ம் சரி கையில. ம் இந்தாங்க. சொல்லுத்தேன்னு. மீனாட்சி, உனக்கு அங்க வசதியா இருக்கா? எதுவும் சிரமமாலாம் இல்லையே? எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இவ்ளோ சீக்கிரம் கால் பண்ணிருக்கேன், அப்ப நீ தூங்கவே இல்லையா? ஏய், நீ வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? அக்கா, அதான் இப்போ ஒரு இடம் கிடைச்சிருச்சுல்ல, கொஞ்ச நாள் இங்க இருக்கேன். ஃபீஸும் ரொம்ப, அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள நான் வெளியே வீடு பாத்துருவேன்க்கா. மீனாட்சி, நான் சொல்றேன், அதை கேளு. நீ கல்யாணத்தை தள்ளி போடாம இப்பவே பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கலாம். அந்த ஆதியும் கேட்டுட்டு தானே இருக்காரு. இல்ல தேனு, என்னால இப்ப கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கவே முடியாது. அம்மாக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பத்திலாம் பேசிக்கலாம். அதுக்குன்னு எவ்வளவு நாள் இப்படி இங்க தங்கியிருப்ப? பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நான் அதுல கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். சீக்கிரமே இன்டர்வியூ இருக்கும், அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த இடம் எனக்கு போதும். எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல வீடா பாத்துக்கிறேன். இப்ப எதுக்கு நீ பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும்? நீயே பல பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்க மீனாட்சி, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும்? அதெல்லாம் வேஸ்ட். ஒரு பொண்ணுக்கு படிக்கிறது எதுக்குமே வேஸ்ட் ஆகாது. அவளோட படிப்பும் வேலையும் மட்டும்தான் அவளுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரம். எங்களை மாதிரி பொண்ணுங்களை காப்பாத்துறதே நாங்க படிச்ச படிப்பு மட்டும்தான். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். டைம் ஆச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும். லேட்டா போய் எனக்கு பழக்கம் இல்லை. சரி சரி சரி, ரொம்ப நேரம் உன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஏதாவது யோசிச்சியா? என் கல்யாணத்தை எப்ப பண்ணணும்னு முடிவு பண்றது என்னோட உரிமை ஆதி. என்னால இப்ப கல்யாணத்தை பத்தியே யோசிக்க முடியாது. எனக்கு அதை விட முக்கியம் என் அம்மா தான். அவங்களுக்கு சரியாகட்டும். அவங்க வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா இப்ப இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். சரி சரி மீனாட்சி, அட்லீஸ்ட் நான் உன்னை கூட்டு போய் டிராப் பண்றேன். இல்ல, நான் ஆட்டோல போயிடுறேன். தேங்க்ஸ்.